இன்னும் 10 நாள்ல தலைவனோட மவுஸே வேற மாதிரி சிஎஸ்கேவோட அன்புடனுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கும். ஆனா இந்த முறை மேட்ச்கள் இங்க நடக்கப்படாதுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் வருத்தமா சேப்பாக்கம் வந்துட்டு ஸ்டேடியமும் பார்க்காம ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்காம போனா எப்படி? இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வந்திருக்கோம். அப்படியே பிரியாணி ஐஸ்கிரீம்னு சாப்பிட்டாலும் எப்படி ஃபிட்டா மெயின்டைன் பண்றன்ற சீக்கிரட்டையும் சொல்லிடுறேன். இது ஒரு சில்லான விளாக். லைக் போட்டு ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. சேப்பாக்கம் லெஃப்ட் உடச்சிங்க அப்படின்னா எம்ஜே கோபாலன் கேட்டிருக்கோம். அப்படியே ஒரு வாக்கா போட்டுக்கிட்டு வாட்சா விட்டுக்கிட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன் இடமும் உங்களுக்கு கண்ணில் படும். சிக்னலை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கடை ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாமேடா, எதுக்கிட்ட ஆஃப்லைனில் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபீல் பண்ணி சைஸ் எல்லாம் போட்டு பார்த்து நல்ல ப்ரைஸ்லேயே வாங்கும்போது கண்டிப்பாக நேர்லேயே வந்து வாங்கி. இங்கே நான் பாக்ஸிங் கிளவுசஸ், மவுத் கார்ட்ஸு, ஸ்கிப்பிங் ரோப்ஸ்னு எசென்ஷியல் எல்லாத்தையும் வாங்கினேன். அதே மாதிரி ஹெட்கிட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். கடற்கறது ஒரு 4 அப் பண்ணாரு. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்தது. அடுத்த முறை வாங்கிக்கிறேன் தலைவர் அப்படின்னு பேசிட்டு வெளியில் வந்த உடனே அடுத்த சிக்னலுக்கு போய் லெஃப்ட் உடச்சிங்க அப்படின்னா நிறைய கடைங்க வரும். ஃபர்ஸ்ட் கடையிலேயே பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு. நைட்டு ஐஸ்கிரீம் இல்லைனா மட்டும் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு பிரியாணியை சாப்பிடுவா ஐஸ்கிரீமை சாப்பிடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆவரேஜா 10K ஸ்டெப்ஸை இன்னைக்கு அடிச்சு. கேலரி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றத விட அதிகமாக நடந்ததுனால பாடியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா? இதே மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயத்த நான் ஈஸியாக பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே பேஜை செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டாடா பாய்.